ஹான்சல் மற்றும் கிரெடல். ஒரு பரந்தும் இருளும் நிறைந்த காட்டின் எல்லையில் ஒரு சிறிய மரக்குடிசை இருந்தது. அங்கே ஒரு ஏழை மரவெட்டிக்காரன் தனது 2 குழந்தைகளான ஹான்சல் மற்றும் கிரெடலுடன் வாழ்ந்து வந்தான். அவர்களின் நாட்கள் எளிமையானதும் அமைதியானதும் ஆக இருந்தன. ஆனால் சில நேரங்களில் சிரிப்பு அந்த சிறிய வீட்டை உஷ்ணமாக மாற்றியது. ஆனால் ஒரு பயங்கரமான பஞ்சம் நாட்டெங்கும் பரவியது மற்றும் அந்த குடிசையில் இருந்த ஒவ்வொரு அலமாரியும் நாள்தோறும் மெதுவாக காலியாகிக் கொண்டே போனது. இரவுதோறும் குழந்தைகள் காலை எழும்போது இன்னும் அப்பம் இருக்கும் என்ற எண்ணத்தோடு தூங்கினர். ஒரு குளிர்ந்த மாலை மரவெட்டிக்காரன் கனத்த மனதுடன் மேசையில் அமர்ந்து காலியான அலமாரியை பார்த்து ஆழ்ந்த மூச்சு விட்டான். நமக்கு சொந்தமாக எதுவும் மீதமில்லை என்று அவன் சோகமாக மெதுவாக சொன்னான். விரைவில் நாம் அனைவரும் பசியால் சாக நேரிடும். அவனுடைய மனைவியின் கண்கள் கடினமாக மாறின. அவள் குழந்தைகளை காட்டின் ஆழத்தில் கொண்டு சென்று அங்கே விட்டுவிடும் கொடிய திட்டத்தை பற்றி பேசினாள். அந்த எண்ணமே ஏழை தந்தையை நடுங்க வைத்தது. ஆனால் அந்த கொடூரமான பெண் அந்த பயங்கர யோசனையை விட தயங்கவில்லை. வீடு அமைதியாகி இருந்தாலும் ஹான்சல் மற்றும் கிரெடல் இன்னும் இருளில் விழித்திருந்தனர். கதவுக்கு அப்பால் இருந்த இருண்ட அறையில் அவர்களின் மாற்றுத்தாய் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் ஹான்சல் கேட்டிருந்தான். கிரெடல் மெதுவாக அழத் தொடங்கினாள். அவர்களை எதிர்கொள்ளும் பயங்கரமான விதியை நினைத்து பயந்தாள். கவலைப்படாதே என்று ஹான்சல் மெதுவாக சொன்னான். நம்மை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு செல்ல ஒரு வழியை நான் கண்டுபிடிப்பேன். வீடு முழுவதும் அமைதியான போது ஹான்சல் வெள்ளி போன்ற நிலவொளியில் மெதுவாக வெளியேறினான். வீட்டின் அருகில் ஒரு சிறிய ஓடை அமைதியாக ஓடியது. அதன் கரையில் பல வெள்ளைக்கற்கள் நிலவொளியில் மெதுவாக ஒளிர்ந்தன. ஹான்சல் அந்த ஒளிரும் கற்களை ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்து தனது பைகளில் நிரப்பினான். அவன் மனதில் ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் உருவாகிக் கொண்டிருந்தது. போதுமான அளவு சேகரித்த பிறகு அவன் அமைதியாக மீண்டும் வீட்டிற்குள் வந்து கிரெடலின் அருகில் படுத்துக்கொண்டான். அடுத்த நாள் காலை அவர்களின் மாற்றுத்தாய் அவர்களை சீக்கிரம் எழுப்பி ஒவ்வொருவருக்கும் சிறிய அப்பம் துண்டு கொடுத்தாள். அவர்கள் சேர்ந்து காட்டின் ஆழத்திற்கு மேலும் மேலும் சென்றனர். அங்கே உயர்ந்த மரங்கள் சூரிய ஒளியை மறைத்தன. நடந்து கொண்டிருக்கும் போது ஹான்சல் ரகசியமாக வெள்ளை கற்களை பாதையில் விட்டுச் சென்றான். காட்டின் தரையில் மெதுவாக ஒளிர்ந்த அந்த அமைதியான பாதையை யாரும் கவனிக்கவில்லை. இறுதியில் அவர்களின் தந்தை ஒரு சிறிய வெளியிடத்தில் நின்று தீயேற்றி தானும் மரம் வெட்டச் செல்லும் வரை குழந்தைகள் சூடாக இருக்கச் சொன்னான். ஹான்சல் மற்றும் கிரெடல் தீ அருகில் ஒன்றாக அமர்ந்து தூரத்தில் எங்கோ இருந்து வரும் கோடாரியின் மெலிதான ஒலியை கேட்டனர். ஆனால் அந்த ஒலி அவர்களின் தந்தையிடமிருந்து வரவில்லை. காற்றில் மெதுவாக அசையும் ஒரு கிளையிலிருந்து வந்தது. சிறிது நேரத்தில் அவர்கள் காட்டின் ஆழத்தில் தனியாக விடப்பட்டிருப்பதை உணர்ந்தனர். நிலாவானத்தில் உயரமாக எழுந்தபோது ஹான்சல் மெதுவாக கிரெடலின் கையை பிடித்தான். வெள்ளை கற்கள் இருண்ட பாதையில் வெள்ளி விளக்குகள் போல ஒளிர்ந்தன. முழு இரவும் அவர்கள் அந்த ஒளிரும் கற்களை பின்தொடர்ந்து காட்டை கடந்து சென்றனர். காலை வந்தபோது அவர்கள் தந்தையின் வீட்டின் பரிச்சயமான கூரையை பார்த்தனர். சில நேரம் குடும்பம் மீண்டும் ஒன்றானது. குழந்தைகள் வீட்டிற்கு திரும்பியதில் மகிழ்ந்தனர். ஆனால் பஞ்சம் முன்பை விட கடுமையாகியது. உணவும் இன்னும் அரிதானதாகியது. மீண்டும் ஒரு முறை இரவு நேரத்தில் மாற்றுத்தாய் தனது கொடிய திட்டத்தை சொன்னாள். இந்த முறை குழந்தைகளை இன்னும் ஆழமான காட்டிற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவள் வலியுறுத்தினாள். ஹான்சல் மீண்டும் கற்களை சேகரிக்க முயன்றான். ஆனால் அந்த இரவு கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதனால் அவன் தனது அப்பத்தை சிறிய துண்டுகளாக உடைத்தான். அவர்கள் காட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது அவன் அந்த துண்டுகளை பாதையில் விட்டான். அவை மீண்டும் அவர்களை வீட்டிற்கு வழிநடத்தும் என்று அவன் நம்பினான். மீண்டும் இரவு வந்தபோது ஹான்சல் அவன் விட்ட அப்பத் துண்டுகளின் பாதையை தேடினான். ஆனால் நிலவொளியில் காட்டின் தரை வெறுமையாக இருந்தது.
சிறிய பறவைகள் வழிகாட்டக்கூடிய எல்லா துண்டுகளையும் சாப்பிட்டு விட்டன. இப்போது குழந்தைகள் உண்மையாகவே முடிவில்லா காட்டில் தொலைந்துவிட்டனர். குழந்தைகள் மரங்களுக்கிடையில் சோகமாக அலைந்து கொண்டிருந்தபோது ஒரு அழகான வெள்ளைப்பறவை தோன்றியது. அதன் இனிமையான குரல் அவர்களை காட்டின் வழியாக பின்தொடர அழைப்பது போல இருந்தது. ஹான்சல் மற்றும் கிரெடல் அதை பின்தொடர்ந்து ஒரு சூரிய ஒளி நிறைந்த வெளியிடத்துக்கு வந்தனர். அங்கே அவர்களை ஒரு அதிசயமான மற்றும் வித்தியாசமான ஒன்று காத்திருந்தது. அந்த வெளியில் கேக், சர்க்கரை மற்றும் இனிப்பான அப்பம் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சிறிய வீடு இருந்தது. ஜன்னல்கள் வெளிச்சமான சர்க்கரையால் செய்யப்பட்டிருந்தன. கூரை தங்க நிற பிஸ்கட் போல இருந்தது. பசி மற்றும் ஆச்சரியத்தில் குழந்தைகள் சுவரிலிருந்து சிறு துண்டுகளை கடித்து சாப்பிடத் தொடங்கினர். அந்த நேரத்தில் வீட்டின் உள்ளிருந்து ஒரு விசித்திரமான குரல் கேட்டது. ஒரு முதிய பெண் கதவை திறந்து ஆச்சரியமான கருணையுடன் புன்னகைத்தாள். அவள் பசியான குழந்தைகளை உள்ளே அழைத்து அவர்களுக்கு சூடான படுக்கையும் இனிப்பான உணவும் கொடுத்தாள். ஆனால் அவளது கருணை ஒரு வேடம் மட்டுமே, ஏனெனில் அவள் ஒரு தீய சூனியக்காரி. சில நேரத்தில் அவள் ஹான்சலை ஒரு கூண்டில் அடைத்து கிரெடலை தன்னை சேவை செய்ய கட்டாயப்படுத்தினாள். ஒவ்வொரு நாளும் சூனியக்காரி கூண்டிற்கு வந்து ஹான்சல் தனது விரலை நீட்டச் சொல்லி அவன் சாப்பிட போதுமான அளவு பருத்துள்ளானா என்று பார்க்க முயன்றாள். ஆனால் புத்திசாலியான ஹான்சல் எப்போதும் ஒரு மெல்லிய கோழி எலும்பை நீட்டினான் மற்றும் பார்வை மங்கிய சூனியக்காரி அவன் இன்னும் மிகவும் ஒல்லியாக இருக்கிறான் என்று முறையிட்டாள். இறுதியில் பொறுமை இழந்த சூனியக்காரி அவனை அப்படியே சமைக்க முடிவு செய்து கிரெடலை பெரிய அடுப்பை சூடாக்கச் சொன்னாள். தான் புரிந்து கொள்ளவில்லை என்று நடித்த கிரெடல் எப்படி செய்வது என்று காட்டச் சொன்னாள். மற்றும் முதிய பெண் முன் குனிந்தபோது அவளை தள்ளி அடுப்பின் கதவை உறுதியாக மூடினாள். ஹான்சல் கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்டான். குழந்தைகள் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டனர். சூனியக்காரியின் வீட்டில் அவர்கள் நகைகள் மற்றும் தங்கம் நிறம்பெற்ற பெட்டிகளை கண்டுபிடித்தனர். குழந்தைகள் தங்கள் பைகளை ஒளிரும் பொக்கிஷங்களால் நிரப்பினர். பின்னர் அவர்கள் காட்டின் ஆழத்தில் இருந்த அந்த பயங்கர வீட்டை விட்டு விரைந்து ஓடினர். ஒரு மென்மையான வாத்தின் உதவியுடன் அகன்ற நதியை கடந்த பிறகு ஹான்சல் மற்றும் கிரெடல் காட்டில் தொடர்ந்து நடந்தனர். மரங்கள் மெதுவாக பரிச்சயமாக தோன்றின. சிறிது நேரத்தில் அவர்கள் தந்தையின் சிறிய வீட்டை காட்டின் எல்லையில் அமைதியாக நின்றதை பார்த்தனர். அவர்களின் தந்தை மகிழ்ச்சியின் கண்ணீருடன் ஓடி வந்து குழந்தைகளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவர்கள் இல்லாத போது அவர்களின் கொடூரமான மாற்றுத்தாய் இறந்துவிட்டதாகச் சொன்னார். சூனியக்காரியின் வீட்டிலிருந்து கொண்டு வந்த நகைகளால் அந்த குடும்பம் இனி ஒருபோதும் பசியால் தவிக்கவில்லை, அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தது.